பாரதிய ஜனதா கட்சி என்பது 3% 4% வாட்டு வங்கி இருந்தது. ஆனால் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா அண்ணாமலை காலத்துக்கு பின்னால இளைஞர் மத்தியில ஈர்ப்பு, பொதுமக்களுடைய ஈர்ப்பு 18% வாக்கி நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது மோடி சம்பந்தப்பட்ட விஷயம். டெல்லி அதிலே 18% வாங்கும்போது இதுவரைக்கும் ஸ்டாலின் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள நுழையவே நுழையாதுன்னாரு, பிற நுழையுதுன்னாரு, இப்ப சங்கிப்படை வருதுங்காரு, ஜெயிச்சிருவாங்கிறாரு. அதாவது அவர் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து விமர்சனம் பண்றதுங்கிறத விட பதறத முதல்ல நிப்பாட்டணும். ஏன்னா களப்பணிகள் இன்னைக்கு பாரதிய ஜனதா நல்லா பண்ணுதோ இல்லையோ அது ஒரு விஷயம். மத்திய அரசு திட்டங்கள் அவ்வளவு தெளிவா மக்களை ரீச் ஆகுது. ரெண்டாவது, இவங்க செய்யக்கூடிய தவறுகள் மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் பேசும்போது என்னுடைய மந்திரிகள்லாம் சொல் பேச்சு கேட்கறதுல ராத்திரி தூக்கம் வரலைங்கிறாரு. நேர் மேல ஈடி ரெய்டு வருது. இத்தனை குற்றச்சாட்டுகளை தாங்கிட்டு ஒரு அரசை நடத்தும் போது மக்கள் மத்தியில் எப்படி நல்லவேர் எடுக்க முடியும்னு எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு அரசாங்கம் விற்கிது, நல்லாவே தெரியுது. அந்த காசு பூரா அரசாங்கம் கஜானாக்கு போகுது. அப்ப இந்த மது விலக்க இந்த மது ஊக்குவிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு தான். ஸோ தீபாவளிக்கு அவங்க டார்கெட் வச்சு வியாபாரம் பண்றாங்க. தமிழ்நாட்டினுடைய வருமானத்துல 70% மேல டாஸ்மாக் மூலம் தான் அவங்களுக்கு வருது. சட்டம் ஒழுங்கு டிஜிபி இப்போ 3 மாசம் 2 மாசம் ஆக போகுது. இன்னும் தலைமை டிஜிபியை நியமிக்க முடியல. யாருங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஏன் இந்த தடுமாற்றம்? ஒரு ஆளை தெளிவா நியமிச்சா அவர் எல்லாரையும் கேள்வி கேட்பாரு. அடுத்து சட்டம் ஒழுங்கு கட்சிக்கு ஸ்டாலின் ஒரு அளவு கடந்து ஒரு ஆக்ஷனுக்கு போனார் அப்படின்னா தன்னுடைய ஒரு சீட்டுக்காகவும் தன்னுடைய 2 சீட்டுக்காகவும் கட்சியில இருக்காரே தவிர உளமாற அந்த கட்சியில இருக்காரான்னா அவருக்கு தெரியும். ஸ்டாலினுக்கும் அது தெரியும். அப்படிப்பட்டவர் நடைபெற போறாருன்னா அவர் வாயிலிருந்து உண்மையும் வராது, பொய்யும் வராது. பாஜக நல்ல கட்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டை பீடு நிலை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சட்டசபை தேர்தலில் விழக்கூடிய ஒரு வாக்கு சதவீதம் பிஜேபி எழுத பார்த்து தமிழ்நாடுல உலக அரங்கமே கண்டிப்பாக வியக்கிற மாதிரி இருக்கும். பாஜக தலைவர்கள் டெல்லி பயணம் இப்போ இந்த சமீப மாதமாக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பயணம் மேற்கொண்டிருந்தாரு. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களும் பயணம் மேற்கொண்டிருந்தாரு. இந்த சந்திப்புல பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திச்சதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. கூடுதலாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய பட்டியலையும் அமித்ஷா அவர்கள் ஆலோசனை வழங்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்கட்டி பிரச்சனை. அவங்க இன்னைக்கு அடுத்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் தொகுதி வாரியா ஒரு முடிவெடுத்து தான் வெல்லக்கூடிய தொகுதிகள் எது என்று கணித்து அதுக்கு தேவையான பட்டியலை கொண்டு அமித்ஷாட்ட கேட்குறாங்க. கேட்பது பாரதிய ஜனதாவுடைய கடமை. அதே மாதிரி அதிமுகவும் பொறுத்தளவு கூட்டணி இணக்கத்தோடு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் யார் யார் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோ அந்தந்த தொகுதியில் அவங்களுக்கு பிரித்து போன நாடாளுமன்ற தேர்தல் போல் இல்லாமல் இருவரும் களம் சரியாக பணியாற்ற வெற்றியை எளிதாக பெற்றுவிடலாம். கன்னியாகுமரி முதல் சென்னை வரை கிட்டத்தட்ட 50 தொகுதியில் லிஸ்ட் கொடுத்துறதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு சார். 50 தொகுதின்றது என்டிஏ கூட்டணியில பாசிபிள் இருக்கா சார் பாஜகவுக்கு? கண்டிப்பான முறையில் ஆரம்ப காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்பது 3% 4% வாட்டு வங்கி இருந்தது. ஆனால் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா அண்ணாமலை காலத்துக்கு பின்னால இளைஞர் மத்தியில ஈர்ப்பு, பொதுமக்களுடைய ஈர்ப்பு 18% வாக்கி நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது மோடி சம்பந்தப்பட்ட விஷயம். டெல்லி அதிலே 18% வாங்கும்போது தமிழ்நாட்டுடைய கள நிலவரம் நம்மை சார்ந்தது. இதில் அண்ணாமலை இறங்கி நிறைய பிரச்சாரம் பண்ணுவாரே ஆனால், நயனாரேந்திரன் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுவாரே ஆனால் ஊழலற்ற அரசு அமையணும் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு முடிவெடுக்கிற இந்த நேரத்தில் இன்னைக்கு மதுவினாலும் மாதுவினாலும் கலாச்சார சீரழிவிலும் தமிழ்நாடு பண்பட்டு இருக்கக்கூடிய கேடுகட்டு போயிருக்கிற இந்த நேரத்தில் கண்டிப்பான முறையில் மக்கள் தெளிவான முடிவு எடுத்தாங்கன்னா சட்டசபை தேர்தல் எப்பயுமே தமிழக மக்கள் ஒரே சாராருக்கு தான் வாக்களிப்பாங்க, ஸ்வைப் பண்ணி ஜெயிப்பாங்க. கேரளா உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளில் மாநகராட்சி திருவனந்தபுரம் தலைநகரத்தையும் பாஜக கைப்பற்றிருந்தாங்க. தமிழகத்துல எத்தனை சங்கிப்படைகள் வந்தாலும் இங்க ஆள முடியாது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விழால பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பேசியிருக்காரு. உங்களோட பதில் என்ன சார்? இதுவரைக்கும் ஸ்டாலின் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள நுழையவே நுழையாதுன்னாரு, பிற நுழையுதுன்னாரு, இப்ப சங்கிப்படை வருதுங்காரு, ஜெயிச்சிருவாங்கிறாரு. அதாவது அவர் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து விமர்சனம் பண்றதுங்கிறத விட பதறத முதல்ல நிப்பாட்டணும். ஏன்னா களப்பணிகள் இன்னைக்கு பாரதிய ஜனதா நல்லா பண்ணுதோ இல்லையோ அது ஒரு விஷயம். மத்திய அரசின் திட்டங்கள் அவ்வளோ தெளிவாக மக்களை ரீச் ஆகுது. ரெண்டாவது, இவங்க செய்யக்கூடிய தவறுகள் மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் விட கம்யூனிஸ்ட் கோட்டை கேரளா படித்தவங்க இருக்கிற ஏரியா, யோசித்து ஓட போகிற ஒரு ஏரியா. அந்த பகுதியில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்குது அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்துக்கு நாடே தயாராக இருக்குன்னு அர்த்தம்.
இன்னைக்கு சிந்தூர் ஆபரேஷன் ஆகட்டும், உலக நாட்டில் ஜிடிபி உயர்வாகட்டும், மோடியோட சாதனைகள் பெரிய அளவில் பேசப்படுகிறது. அது அந்த கட்சியோட பெரிய பலம். இதுக்கு நிகராக வேற எந்த ஒரு கட்சி தலைவரையும் சொல்ல முடியல. மக்கள் யோசிச்சு பார்த்தா ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு பணம் கொடுக்குறாங்க, ஓட்டு போடுறாங்க, ஒரு கன்சென்ட் இருக்கலாம். ஆனால் 90% மக்கள் வந்து தெளிவாக ஓட்டு போடக்கூடியவங்க தான். இன்னைக்கு திருவனந்தபுரம்ங்கிற ஒரு படித்த நாட்டினுடைய தலைமை, அதான் அந்த ஊர் கேரளாவுக்கு அதுதான் தலைநகரம். அந்த மக்கள் 50% பாதிக்கு பாதி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் தெளிவான ஒரு முடிவு வந்திருக்கு. பாலக்காடு தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. மலப்புரம் ஏரியாவில், முஸ்லீம் ஏரியாவில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்குது. முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக இன்னைக்கு வந்துடுது. மத வேறுபாடுன்னு தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஆல் இந்தியா லெவல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஜெயிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறாங்க. முஸ்லீம்கள்கிட்ட பெரிய வேறுபாடு பார்க்குறத விட்டுட்டு இப்போ ஏறக்கூடிய ஒருங்கிணைக்கக்கூடிய சக்திகளோடு போய்கிட்டு இருக்காங்க. இடதுசாரிகள் அங்கே வந்துட்டு வீழ்த்தப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். காங்கிரஸோட தான் அங்கே வந்துட்டு பெரும்பான்மையான இடம் வந்து கைப்பற்றிருக்காங்க சார். ஆனாலும் இங்கே தமிழகத்தில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது பாஜக வந்துச்சுன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை போலவும் சிறுபான்மையிற்கு எதிரான தோற்றத்தை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்துகிட்டே இருக்காங்களா சார்? இப்போ 4 பாரதிய ஜனதாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 4 தொகுதியில் யாருக்காவது ஏதாவது சின்ன தொல்லை வந்ததா? பாரதிய ஜனதா நடத்தக்கூடிய எந்த பொதுக்கூட்டத்திலேயாவது, எந்த ஒரு பேரணியிலையாவது எங்கேயாவது சிறு அசம்பாவிதம் நடக்குதா? விஜய் இன்னைக்கு நடத்துறாரு. மக்கள் வர்றதை விட குழந்தைகளும் இளைஞர்களும் வந்தாங்க, இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தது. ஆனால் இத்தனை வருட கால பாரதிய ஜனதா கட்சியில் எந்த ஒழுங்குக்குமோ எந்த ஒரு அஜாக்கிரதையான நிலைவுக்கோ கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அவங்க கட்சியை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள் கலைபுரியா கரத்தோட இந்த நாட்டை வளப்படுத்த வேண்டும். மோடி ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு தனி மனிதன் 18 மணி நேரம், ஒரு நாள் கூட விரும்புடைய இருக்காத ஒரு ஆளை யாருமே பார்க்க முடியாது. உலக நாடுகள் அத்தனை பேரும் பாராட்டுறாங்க. ஸோ மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சியை கொடுக்கணும்னு ஆசைப்படுறப்ப மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும், புரியும், அதுக்கு தகுந்து மாறுவார்கள். வெற்றி வந்துட்டு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நேற்று 3 லட்சம் பேருடன் பாத்தீங்கன்னா திமுக இளைஞரணி வடக்கு மண்டல சந்திப்பு கூட்டம் வந்து நடந்துச்சு. பார்த்திருப்பீங்க, மிகப்பெரிய அளவுல ஒரு பிரம்மாண்டமாக நடந்துச்சு சார். தேர்தல் நேரத்துல இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? 3 லட்சம் பேரோ 5 லட்சம் பேர் அவங்க கட்சிக்காரங்க கூடலாம் வைக்கலாம். அது அவங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது மாற்றம் இல்லை. இப்போ கருணாநிதி காலத்தில் எடுத்தீங்கன்னா, அவர் பண்ணி ஆட்சி முடித்த உடனே அடுத்த எலெக்ஷன் வரும்போது எம்ஜிஆர் தனியாக கட்சி ஆரம்பித்தோடனே ஊழலை எதிர்த்து அத்தனை மக்களும் முழுமையாக வந்து எம்ஜிஆருக்கு வாக்களித்தாங்க. அதேமாதிரி ஜெயலலிதா ஒரு சிலம் தவறு பண்ணாங்கன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நிலையில் கருணாநிதிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதே கருணாநிதி தவறு பண்ணான்னு உணர்ந்த உடனே பழைய ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தாங்க. ஸோ இன்றைக்கி எவ்வளோ பேர் திமுக தொண்டர்கள் கூடலாம், அது வேறு விஷயம். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் யாருக்கு மரியாதை? அவங்க தான் ஓட்டை தீர்மானிக்கிறவங்க. இன்னும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவினுடைய வாக்கு வீதமோ பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வீதமோ நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் பிரியலை. அந்த வாக்கு வங்கி இருக்குது. சின்ன சின்ன சலனங்கள், சின்ன சின்ன சரிவுகள் இருக்கலாம். ஆனாலும் அந்த வாக்கு வங்கி இன்னைக்கும் நல்லதை நோக்கி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்ப ஸ்டாலின் இத்தனை வருஷம் நல்லது பண்ணியிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு கிடைச்சிரும். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காங்கிறத அவரே கிரிட்டிசைஸ் பண்ணி பார்த்தாருன்னா அவருக்கு பயம் வருது. அந்த பயத்தின் வெளிப்பாடு பாரதிய ஜனதா கட்சி ஏடிஎம்கே தாக்குறதை விட நீங்க பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக தாக்குதலுக்கு உட்படுத்துகிறார். தம்பிக்கு கொடுத்த பொறுப்பு அதில் சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்னு புகழாரம் சூட்டுறாரு. நீங்க என்ன சார் மேலும் மேலும் விமர்சனமே வச்சுட்டு இருக்கீங்க திமுக அரசு மீது? விமர்சனமா சொல்லலையே, அரசியல் ஒரு பார்வையோட தானே சொல்றேன். இவர் 1000 ரூபா கொடுத்ததை விட வாங்காதவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக பேர் இருக்காங்க. வாங்குறவங்க 10 பேர் இருந்தால் வாங்காதவங்க 25 பேர் திட்டுறான். சரி, டாஸ்மார்க்கால எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? சரி, இதெல்லாம் விட உதயநிதி அவருடைய விளையாட்டுத்துறையில் வந்து என்ன ஒழுங்காக வேலை செய்யலைன்னு நிருபர் கேட்டாலே தம்பிக்கு நிறைய வேலை இருக்குது, அவருடைய துறையை சரியாக கவனிக்க முடியலன்னு சொல்கிறாரு. ஒரு இடத்துல ஸ்டாலினே ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் பேசும்போது என்னுடைய மந்திரிகள்லாம் சொல் பேச்சு கேட்குறதுல ராத்திரி தூக்கம் வரலைங்கிறாரு. நேர் மேலே ஈடி ரெய்டு வருது. இத்தனை குற்றச்சாட்டுகளையும் தாங்கிட்டு ஒரு அரசை நடத்தும் போது மக்கள் மத்தியில் எப்படி நல்ல பேர் எடுக்க முடியும்னு எதிர்பார்க்க முடியும்? மக்கள் நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மக்களுக்கு சேவையாக செஞ்சுருக்கணும். பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் நிதி மந்திரியாக இருந்தார். அவர் எதுக்காக கட்சியை விட்டு அந்த பதவி விட்டு எடுத்தாங்க? இன்னைக்கு அவர் மிகவும் ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்கார். அவர் இன்னை வரைக்கும் உண்மையை பேசக்கூடிய மனிதர். அப்போ மக்கள் யோசிப்பாங்க இல்லையா? செந்தில் பாலாஜி எங்கேருந்து வந்தவர்? 9 அதிமுக மந்திரிகளை தான் இன்னைக்கு மந்திரிகளாக வச்சுருக்காங்க திமுகவில். அந்த 9 மந்திரிகளும் ஊழல் சாம்ராஜ்யத்திலையும் கொடிகட்டி பறக்காங்க. ஏவோ வாழ்வு எடுத்துக்கங்க, யாரை எடுத்தாலும் அவருடைய சாம்ராஜ்யம் சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் இருக்குது. ஸோ மக்கள் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. மக்கள் என்னதான் சொன்னாலும் பாமர மக்களுக்கு, அடித்தட்ட மக்களுக்கு
மதுவால் பாதிக்கப்பட்ட பாதிப்புகள் இருக்கு. நடுத்தரப்பட்ட மக்கள் கண்டிப்பாக அரசியலை அனலைஸ் பண்ணத்தான் செய்வாங்க. அனலைஸ் பண்ணும்போது இன்னைக்கு இந்துக்களுக்கே எடுத்துக்கங்க, எந்த அளவுக்கு வெறுப்பு வருது. ஒரு சாதாரண ஒரு திருப்பரங்குன்றத்தை தீபம் ஏறுற பிரச்சனை அழகா ஏற்றிட்டு ஒரு நாளை முடிச்சுட்டு போக வேண்டியது தானே. அதுக்கு எதுக்கு இவ்வளோ அறநிலைத்துறை வச்சு, அதுவும் இந்து மதை சார்ந்த அறநிலைத்துறை வச்சு இவ்வளோ தொல்லை எதுக்கு இந்துக்களுக்கு கொடுக்கணும்? தனக்கு சார்பான இஸ்லாமியருடைய வாக்கை முழுமையாக தான் கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு உத்வேகத்தோட இன்னைக்கு ஸ்டாலின் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனுடைய விளைவு பாஜக பார்த்து எதுக்கிறது. மற்றொரு பெரியார் உருவாக்கி கொடுத்திருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி உதயநிதிக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு ராசா எம்பி. எப்படி சார் பாக்குறது? ஆமா, அது உண்மைதானே. ஏன்னா மற்றொரு பெரியார் தானே, அவர் சனாதன மதத்தை கருமையா எதுக்காருல்ல, அதனுடைய விளைவுகளை அவர் கண்டிப்பா சந்திப்பார். ஏன்னா பெரியார் ராமர் அன்னைக்கு செருப்பு மாலை போட்டாரு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு வார்த்தை சனாதனத்தை தப்பா பேசினதுக்கு இத்தனை கோர்ட்டு கேஸ் அவர் இருக்கு. அவர் உண்மையிலே நவீன பெரியார்னா அவர் தான், ஒத்துக்கலாம். திருப்பரங்குன்றம் விவகாரத்துல ஸ்டார்டிங்லேயே பிரச்சனை கிளம்பும் போது பாத்தீங்கன்னா அது தீபத்தூணே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பேருக்கு சர்வே கல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல இது ஒரு சமணர் காலத்து கல் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து வாதம் முன் வச்சிருக்காங்களே, உங்களோட பார்வை என்ன சார்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இது இந்து மத சம்பந்தப்பட்ட பிரச்சனை. உண்மைதான். திருப்பரங்குன்றம் கோயில் தமிழர்களின் முதல் படை வீடு, அவங்க தெய்வமா வணங்குற இடம். இத்தனை ஆண்டு காலம் ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர் எப்பயுமே இந்த பிரச்சனை இருந்ததில்லை. இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ நவாஸ்கனி அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டாரோ அப்போ அந்த பிரச்சனை ஆரம்பித்த பிரச்சனை அன்னைக்கே முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தேவையான இடம் கொடுக்கப்பட்டது, அந்த சிக்கந்தர் தர்கா. அதை தாண்டி அவங்க தீபநேரத்தில் ஏற்றிட்டு போகலான்றலாம். ஆனால் அடுத்து வெங்கடேசன் எம்பி விட்ட ஒரு அறிக்கையால் பிரச்சனை பெருசாச்சு. பெருசான பிரச்சனை கூட ஒரு நல்ல அரசாங்கமாக இருந்தால் ஒரு மக்களுக்கு சார்பாக சரி, அவங்களுடைய மத நலனுக்கு நம்ம தலையிட வேண்டாம், தாராளமாக ஒரு நாள் தீபம் ஏற்றுங்க. அந்த தீபம் ஏற்றுறத இஸ்லாமியர்கள் அந்த ஊரில் விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, இஸ்லாமிய கடைக்காரங்க எத்தனை பேர் திருப்பரங்குன்றத்தை வச்சு கடை வச்சுருக்காங்க, அவங்களே பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த முருகரை வச்சு. அப்படி இருக்கிறப்ப அவங்க முழுக்க அதை ஏற்றுக்கிறாங்க, அதை ஆதரிக்கிறாங்க. இதில் எந்த இடத்துல அறநிலையத்துறை குறுக்க நிற்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சரி, இந்துக்கள் ஒரு நாள் தீபம் ஏற்றி வழங்கினா இன்னைக்கு யாருக்காவது ஏதாவது பாதிப்பான ஒன்றும் கிடையாது. அடுத்து இந்துக்கள் தீபம் ஏற்ற போகிறதுக்கு இத்தனை தடை உத்தரவுகள், இத்தனை நீதிமன்றம் மேலே ஒரு இம்ப்ளிமெண்ட் கேஸ், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இது திரும்ப அதாவது கௌரவத்துக்காக தமிழரசு செய்யும்போது அரசியல் விமோசனம் சொல்கிறேன், இந்து மக்களுடைய பார்வையில் முழுக்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இந்து விரோத ஆட்சியாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும். திரும்ப ஏற்கனவே இவங்க இருக்க தங்கத்தையெல்லாம் உருக்கி எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. இந்து கோயில்களை போனீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே கட்டணம் வசூலிக்கிறாங்க. இந்து மக்களுக்கு நிறைய இடத்துல இவங்க கோயில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கும்பாபிஷேகம் நடத்துகிறேங்கிற பேரில் கோயில் காசுலாம் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, அரசாங்க படத்தில் நடத்தலை. அப்போ இந்த இந்துக்கள் ஒரு தீப ஏற்றுறதுக்கே உரிமை இல்லையா அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் இவங்களுக்கு பெரிய தாக்கம் இந்த தேர்தலில் கிடைக்கும். இந்துக்களுக்கு எதிரானவர் தான் திமுக அப்படின்னு நீங்க சொன்னாலும் பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நாங்க பல கோயிலுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கோம், என்னைக்கு கூட சொல்லியிருந்தாரு சார், நாங்க இந்துக்களுக்கு எதிரானவரே கிடையாது அப்படின்றத நான் வார்த்தை முன்வைக்கிறாரு. இப்ப நான் சொன்னேன், குடமுழுக்கு யார் காசுல கட்டுறாரு? கவர்மெண்ட் காசுலயே, இந்து அறநிலையத்துறை காசு. இந்து அறநிலையத்துறை காசுலாம் இன்னைக்கு கேஸ் நடத்துறாரு. ஒரு நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கு வாதாடுற வக்கீலுக்கு 22 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு. யாருடைய காசு? இந்துக்களுடைய காசுக்களை வச்சு இந்துக்களுக்கே விரோதமா ஒரு கேஸை நடத்தினால் அது இந்து விரோத அரசா, இந்து ஆதரவு அரசா? யோசிச்சு பார்த்தா கண்டிப்பான முறையில் இந்து விரோத செயல்களுக்கு இவர் உடன்படுகிறான்னு சொல்ற விட முஸ்லீம் வாக்கை தக்க வைப்பதற்காக தான் எதையும் செய்ய தயாராகிருக்கிறார். அது ஒரு மோசமான அணுகுமுறை. ஏன்னா நான் கெட்டவனா நல்லவனான்னு கேட்குறத விட நான் கெட்டவன் இல்லைன்னு சொல்றதை விட இன்னொருத்தனை அதை விட கெட்டவன்னு காட்டுற மாதிரி இருக்கு. இதுக்கு ஸ்டாலின் அழகா எல்லா விஷயத்திலும் இந்துக்களோட இணக்கமாக இருப்பாரே, ஆனால் இவர் குடமுழுக்கில் இருந்து பல்ல இருந்து அத்தனை விஷயங்களும் மக்களால் போராட்டப்படும். அனைவரும் சமமாக தான் சார் பார்க்குறாரு. சமத்துவ கட்சி தானே சொல்றாங்க, சமூக நீதி சமத்துவம் தானே சொல்றாங்க. அப்புறம் இது கோயிலுக்கு ஒரு சாமி கூட வரமாட்டேக்காரு. இல்லை, கும்பாபிஷேகம் ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னைக்கு இந்த முஸ்லீம்களுக்காக பார்த்தீங்கன்னா ஹஜ் கட்டிடம் சென்னையில் கட்டப்படும் அப்படின்ற அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காரு. அடுத்து கிறிஸ்துமஸ் விழா தென் மாவட்டத்தில் எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. எல்லாத்தையுமே தானே பார்த்துட்டு இருக்காங்க சார். அப்படின்னா அவரால் ஒரு தர்காவையோ ஒரு மசூதியோ இந்து தமிழக அரசு கண்ட்ரோலில் கொண்டு வந்துட முடியுமா? எல்லாரையும் சமமாக பார்க்குறாருமா, நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் இந்துக்களுடைய அறநிலையத்துடைய இத்தனை காசுகள் எங்கே போகுது? இந்துக்கள் கோயிலில் இருக்க தங்கங்களை பூரா உருக்கி பேங்கில் டெபாசிட் பண்ணுறேன்னாங்க, அது என்ன பண்ணியிருக்காங்க? இத்தனை கோயில்களில் இலவச உணவு போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் திருச்செந்தூரில் முக்கியமான விழாக்கள் நேரத்தில் 1000 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு வசூல் பண்ணுறாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு 1000 ரூபா வசூல் பண்ணால் எத்தனை இந்துக்கள் அதனால் பாதிக்கப்பட்டு கோயிலுக்குள்ளே போகாமல் இருக்காங்கன்னு தெரியும்.
இன்னைக்கு கோயிலுக்கு தேவையான எத்தனையோ வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. பெரிய பெரிய கோயிலில் கும்பாபிஷேகத்தில் பெருமையாக பேசுகிறத விட ஒரு விளக்கு கூட எரியாத எத்தனையோ கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, எத்தனை கிராமங்களில் இருக்குது. அதை போய் சீர்படுத்தலாமே. ஏன் இவர் பெரிய கோயிலுக்கு மட்டும் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம இந்துக்கள் ஆதரவாளர் காட்டிக்கிறதுக்காக பண்ணுறாரே தவிர உண்மையான இந்து தர்மமான ஆள், இந்து மதத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்தால் இந்து மதத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம். இந்து மதத்தை அரவணைத்து செல்வர்கள் எத்தனை கோயில்களில் தீபம் ஏற்கப்படணுமோ அத்தனை கோயிலையும் தீபம் ஏற்றலாம். தீபம் ஏற்றப்படும் போது தமிழ்நாடு பூரா தீபம் நல்லா இருக்கும். இவர் ஒரு தீபமே எங்களை ஏற்ற விட மாட்டேக்காரு இந்துக்களை. மீண்டும் மீண்டும் இந்துக்களுக்கு மட்டும் குறிவைக்க காரணம் என்னவா சார் இருக்கும்? இங்க சீமான் அவர்கள் சொல்றாரு, தேர்தல் நேரத்துல மட்டும் முருகனை ஏன் கையில தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு பாஜக அப்படின்ற சொல்றாரு. சிவனும் முருகனை வந்துட்டு இந்து சார்ந்த கடவுள்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காருல்ல சார். சீமான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக அரசு ஒரு முருகர் பக்தர் மாநாடு போடுற அப்ப கேட்டிருக்க வேண்டியதானே? முருகரை தமிழ் கடவுள்னு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கல்ல, எல்லா இடத்துலையும் விழா எடுக்கிறாங்கல்ல, எல்லாம் பண்றாங்கல்ல. அப்படி பண்ணக்கூடிய முருகன் கோயிலில் தீபம் ஏற்று விடாது எந்த நியாயமும் சீமான் அரசாங்கத்தை பார்த்து தாராளமாக கேட்கலாமே, தாராளமாக கேட்கலாம். முருக பக்தர்னு சொல்லிட்டாங்க, முருகர் மாநாடு நடத்துறாரு. இதே சேகர்பாபு முன்னிலையில் மதுரையில் பெரிய அளவு நடத்துகிறாங்க. அப்படிப்பட்ட முருகருக்கு தீபம் ஏற்றுறதுக்கு இந்த அரசுக்கு என்ன வன்மம் வந்தது? அப்போ இந்த அரசு ஒரு சைடு மாநாடு நடத்தினா கூட இன்னொரு சைடு தீபம் ஏற்றலை அப்படின்னா இது இந்து விரோத போக்கு தான் கையாளுது. சப்போஸ் இந்துவுக்கு ஆதரவு வேண்டாம், இந்துவை நடுநிலையாக நடத்தணும்னா இதே இஸ்லாமியர்களை கூப்பிட்டு இந்த பாருங்க உங்க தர்கா இந்த இடத்துல இருக்கு, அவங்க 50 தூரத்தில் ஒரு தீபம் ஏற்றுறாங்க, உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, அவங்க வாட்டில் ஒரு நாள் வழிபட்டு போகணும்னா அந்த பட்சத்தில் அந்த 1 மணி நேரத்தில் முடிஞ்சிருமே. எஸ்ஐஆர் பணிகள் வந்துட்டு தமிழகத்துல சிறப்பா முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் வந்துட்டு நீக்கப்படலாம் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியில வந்திருக்கு. இது எப்படி சார் பாக்குறது? 80 லட்சம் பேர்னா இங்க வந்துட்டு திமுக ஏற்கனவே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப 80 லட்சம் பேர் நீக்கிருக்காங்க அப்படின்னா திமுக தங்களோட வாக்குல வந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா சார்? எஸ்ஐஆர் மூலம் வரும்போது எதிர்த்தது வந்து திமுக. இன்னைக்கு எஸ்ஐஆர் பணிகளில் 4 நாள் ஒவ்வொரு BL2க்கும் ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு நாளும் 500 ரூபா கொடுத்து அவங்களுடைய BL2வை கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறதும் அதே திமுக தான். அப்போ எதிர்ப்புங்கிறது வெளி பேசங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதே நேரத்தில் நீங்கள் 80 லட்சம் வாக்குகள் போதுன்னு சொல்கிறீங்க, அந்த 80 லட்சம் வாக்குகளில் வாக்கு போன ஒருத்தராவது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். பீகார் எலெக்ஷனில் இதை விட அதிகமாக கூக்குரல் விட்டாங்க எல்லா கட்சியும். ஓட் சோரின்னு ராகுல் காந்தி சொன்னார். ஆனால் ஒருத்தர் கூட அந்த ஓட் சோரிக்கு ஆதரவாக இல்லை, ஒருத்தர் கூட ஒரு கேஸ் ஃபைல் பண்ணல, ஒரு வாக்காளத்தோடு தன்னுடைய வாக்குரிமை இழந்தேன்னு சொல்லலை. அப்படி வாக்குரிமை உண்மையிலே இழந்திருந்து பாருங்க, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹைகோர்ட்டுக்கோ போனால் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி யாரும் போல. தமிழ்நாட்டில் 80 லட்சம் வாக்காளர்களை வச்சு தான் இவங்க ஜெயிச்சாங்கிறது இவங்க பேச்சு மூலமாகவே நாளைக்கு மக்களுக்கு தெரிஞ்சு போகும். உண்மையான வாக்காளர் எதற்கும் தயாராக இருப்பார்கள். தன்னுடைய வாக்கு காக்கப்பட்டப்படுது, தன்னுடைய செயல்பாடு கரெக்டாக இருக்குது, தனக்கு பிடிச்ச கட்சிக்கு தான் ஓட்டை போட்டு அவன் ஓட்டில் போகிறான், அவ்வளோதான். எதுக்கு பதறணும்? அப்படி யாருக்காவது வாக்காளர் விடுபட்டு போனால் இன்னும் டயருக்கு வாக்காளர்லாம் சேர்த்துட்டு போங்க. சரி, யாராவது எடுக்கணுமா எடுத்துகிட்டு போங்க, இவ்வளோதான விஷயம். யாருடைய வாக்கு திருடு போகுது அப்படின்னா எப்படி திருடு போகுதுங்கிறத சொல்ல வேண்டிய கடமை திமுக அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வந்துட்டு நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார் சார். போதை கலாச்சாரத்தை எதிர்த்து எப்படி பாக்குறீங்க நீங்க? அவர் போதை கலாச்சாரத்துக்கு போராட்டம் ஆரம்பிக்க விட்டு 5 பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்குள்ளேயே உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனால் இந்த நான் முதலே சொன்ன மாதிரி தான், போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் 5 வருடமாக தலையுறுத்து ஆடுது. குட்கா எவ்வளோ பிடிக்கிறாங்க, அபின் ஹிராயின் எவ்வளோ பிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பெரிய அளவில் பேக்ரவுண்ட் இல்லைன்னா நம்ம கவர்னர் சொன்ன மாதிரி அதனுடைய இது மூலம் லசி மூலம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை முதல்ல நசுக்கி எடுக்கணும். விற்கிறவனை போய் பிடிச்சி ஒன்றும் பண்ண போடுறோம். அதுக்கு சப்ளை பண்ணுறவன் யார்? சப்ளை பண்ணுறவனுக்கு மொத்தமாக சப்ளை பண்ணுறவன் யாருன்னு பார்க்கணும். இன்றைக்கி பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு அரசாங்கம் விற்கிது, நல்லாவே தெரியுது. அந்த காசு பூரா அரசாங்கம் கஜானாக்கு போகுது. அப்போ இந்த மது விலக்கை இந்த மது ஊக்குவிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு தான். ஸோ தீபாவளிக்கு அவங்க டார்கெட் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டினுடைய வருமானத்தில் 70% மேலே டாஸ்மாக் மூலம் தான் அவங்களுக்கு வருது. அப்படி இருக்கப்ப இந்த அரசாங்கம் மதுவிலக்கு ஊழியை எந்த காலகட்டத்திலும் கைவிடாது. அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி கனிமொழி சொன்னாங்க இளம் விதைகள் அதிகமாக ஆக்கப்படுகிறான்னாங்க. இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தா இன்னும் அளவுடந்து இளம் விதைகள் உருவாயிருப்பாங்க. இன்னைக்கு கனிமொழி ஏதாவது பேசுகிறாங்களா? பேசலை. சரி, இதை விட்டுருவோம். இன்னைக்கு எத்தனை பேர் கஞ்சா போட்டுட்டு இன்னைக்கு பாலியல் தொந்தரவுகள் எத்தனை பொம்பளையால பண்ணுறாங்க. அப்போ கஞ்சா எங்கேருந்து வருது? சட்டம் ஒழுங்கு டிஜிபி இப்போ 3 மாதம் 2 மாதம் ஆக போகுது. இன்னும் தலைமை டிஜிபியை நியமிக்க முடியல. யாருங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஏன் இந்த தடுமாற்றம்? ஒரு ஆளை தெளிவாக நியமித்தா அவர் எல்லாரையும் கேள்வி கேட்பார். அடுத்து சட்டம் ஒழுங்கு கட்சியிருக்க ஸ்டாலின் வந்து ஒரு அளவு கடந்து ஒரு ஆக்ஷனுக்கு போனார் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு பயம் வந்துருக்கும். ஆனால் இன்னைக்கு யார்
ஜெயிலுக்கு போனாலும் 1 மாதம் 1.5 மாதத்தில் வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய தொடர்புகள் பூரா திமுக கட்சியோடே இருக்குது. அப்போ ஸ்டாலின் என்ன பண்ண முடியும்? முதல்ல தன்னுடைய கட்சியில் இருக்க முதல்ல அவர் வாஷ் அவுட் பண்ணி நல்லா பண்ணால் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட்டே அவர் நடத்த முடியும். இதில் இந்து விரோத கொள்கையை கையெடுத்தாருன்னா, இந்துக்கள் ஓட்டு போச்சுன்னா அவர் எங்கே ஜெயிக்க முடியும்? இப்போ விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் எடுத்திங்கன்னா கடலூர் ஒரு மாநாட்டு நடத்தினார். இப்போ வைகோபாலசாமி நடைபயணம் போகிறார். வைகோபாலசாமி நடைபயணம் போகிறாருன்னா இந்த வைகோபாலசாமியுடைய பாரம்பரியத்தை யோசிச்சு பார்த்தோம்னா அவர் திமுகவில் இருந்தவர் தான், திமுக முழுக்க எதிர்த்தவர் தான். இன்னைக்கு பதவிக்காகத்தான் திமுகக்குள்ள வந்திருக்காரு. அவருடைய செயல்பாட்டில் இன்னைக்கு திமுக அவர் நல்லது செய்வாரா செய்யலாங்கிற அவருக்கே தெரியல. தன்னுடைய 1 சீட்டுக்காகவும் தன்னுடைய 2 சீட்டுக்காகவும் கட்சியில் இருக்காரே தவிர உளமாற அந்த கட்சியில் இருக்காரான்னா அவருக்கு தெரியும். ஸ்டாலினுக்கும் அது தெரியும். அப்படிப்பட்டவர் நடைபெற போகிறாருன்னா அவர் வாயிலிருந்து உண்மையும் வராது, பொய்யும் வராது. திருமாவளவனும் அதே மாதிரி தான். தனக்கு கிடைக்கக்கூடிய வாக்குக்காகவும் தனக்கு கிடைக்கக்கூடிய சீட்டுக்காகவும் தான் கட்சியில் இருக்காங்க. உண்மையான அணின்னு எடுத்தீங்கன்னா இந்த சைடில் சொல்லக்கூடிய பிஜேபியும் ஏடிபியும் தான். ஏன்னா இவங்க ஒரு சைடில் பெரிய அடி வாங்கி இன்றைக்கி நின்று தான் களத்தில் ஒன்றாக நின்று செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து மக்களுக்கு தெளிவான ஒரு ஆட்சியை கொடுக்கணும் ஒரு உத்வேகத்தில் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆளுகளை பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த தவறும் பண்ணலை. இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் அவங்கள பற்றி யாரும் சொல்ல முடியாது. தேமுதிக ஒன்றும் சொல்ல முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி சொல்ல முடியாது. இந்த சைடில் எடுத்திங்கன்னா ஏடிஎம்கே இருக்காங்க. அவங்க மேலே சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவங்க திருத்தி இன்னைக்கு வந்திருக்காங்க. பாஜக நல்ல கட்சியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் பீடு நிலை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சட்டசபை தேர்தலில் விழக்கூடிய ஒரு வாக்கு சதவீதம் பிஜேபி எழுத பார்த்து தமிழ்நாடுல உலக அரங்கமே கண்டிப்பாக வியக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தமிழக மக்கள் இதுவரைக்கும் ஒரு தெளிவான தலைவரை பார்க்கல. அண்ணாமலை அவரோட தெளிவான தலைவரை பார்க்குறாங்க. 2வது விடுதலை சிறுத்தைகள் திரும்ப திரும்ப பிஜேபி வந்துடும் அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. திருமாவளவன் தெளிவாக சொல்கிறாரு. வைகோ இப்போ அதிமுகவோட மற்ற கட்சிகளோட திருமாவளவனாகட்டும் வைகோவாகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் குறிவைக்கப்படக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். என்ன காரணம் கேட்டால் பழுத்த மரம் தான் கல்லடிப்படும். ஸோ அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியுது. அடிமட்டத்திலிருந்து இன்னும் அடிமட்டத்து மக்களை ஈர்க்க வேண்டுமானால் அண்ணாமலை தயவு செஞ்சு அரசியல் பயணம் மேற்கொள்ள வேண்டும். அவர் ஒரு என் மக்கள் என்மத்திரை பண்ணதுனால மிகப்பெரிய தாக்கம் உண்டாச்சு. இன்னைக்கு அவர் கட்சியில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அது இல்லை. என்னுடைய கட்சி என்னுடைய நாடு நான் வளர்ப்பேன். அவர் ஒரு 2 ரவுண்டு வந்துட்டார் அப்படின்னா தமிழக மக்கள் கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். ஏன்னா தமிழக மக்கள் எப்பயுமே யாருமே எந்த நாட்டு மக்களானாலும் ஒழுக்கமான தெளிவான அடுத்த தலைமுறை வாழக்கூடிய ஒரு கட்சியைத்தான் ஒரு ஆட்சியைத்தான் விரும்புவாங்க. அப்படி இருக்கப்ப இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக இந்த கூட்டணி பாரதிய அதிமுக கூட்டணி எல்லா இடத்திலும் வலுவாக நிற்கிறாங்க. இந்த பக்கம் திமுக கூட்டணி பொறுத்தவரைக்கும் காங்கிரஸா இருக்கட்டும், பிசிகா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும் நல்லா உறுதியா தானே இருக்காங்க. நான் கூட்டணி விட்டு வெளில போக மாட்டோம் அப்படின்றத பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாஜக அதிமுக தவிர எந்த கட்சியுமே கிடைக்கல சார் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு. ஜனவரி 30க்குள்ள தான் சார் எல்லா கூட்டணியும் முடிவாகுது. அது வரைக்கும் நம்ம யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் பேரம் பேசுகிறாங்க, அமௌண்ட் செட்டில் ஆனால் அங்கே இருப்பாங்க, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. காங்கிரஸ் எந்த காலகட்டத்திலும் திமுக விட்டு போகாது. ஏன்னா 2G ஊழல் அத்தனை ஊழலிலும் அதாவது அகில இந்திய அளவில் பாராளுமன்ற தேர்தலில் 40 ஜெயிச்சு கொடுத்த ஒரே தலைவர் இந்தியாவில் ஸ்டாலின் தான். ஆனால் அவரும் எங்கேயும் போகிறதில்ல. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி மாறாது. விடுதலை சிறுத்தைகள் இவங்களை விட்டு வெளியே போனாங்கன்னா எங்கேயும் சீட்டு கிடைக்காது, அவங்க அங்கே தான் இருப்பாங்க. வைகோபாலசாமி இவரை விட்டு போனால் எங்கேயும் கிடைக்காது. கமலஹாசன் விளக்க பிடிச்சி பார்த்தாரு, ஒன்றும் ஆகலை. கடைசியில் இவங்க வீழ்ந்து எழுதிட்டார். ஸோ இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரையும் தனித்தனியாக யோசிச்சு பார்த்தோம்னா பெரிய நமக்கு மனசுக்குள்ள தாக்கம் தான் வருது. எந்த தலைவரும் தமிழகத்துக்காக உண்மையாக பாடுபடக்கூடிய தலைவர்களாக இல்லை. எந்த தலைவராக இருந்தாலும் தன்னுடைய சுயபிம்பத்திற்காகவும் தன்னுடைய ஜெயிக்கிறதுக்காகவும் இருக்கிறாங்க. அதுக்காக ஏடிஎம்கே பாஜக கூட்டணி ஜெயிக்கிறதுக்காக இல்லை. ஆனாலும் அவங்கள்ட்ட நியாயமாக மக்களை நல்வழிப்படுத்தணும், நல்லாட்சியை கொடுக்கணும்னு ஒரு பொதுவான ஒரு பிம்பம் இருக்குது. மற்றொரு பக்கம் விஜய்னு ஒரு புதிய அத்தியாயம் உருவாயிருக்குல்ல சார், அது பக்கமும் இளைஞர்கள் பெருவாரியாக இருக்காங்க, அதை பார்க்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக விஜயோட அரசியலை வரவேற்கணும். ஆனால் விஜய் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இல்லையாங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். எம்ஜிஆரை போல் நினைத்து இவர் வருகிறார். எம்ஜிஆர் ஆரம்பத்தில் 1938 நினைக்கிறேன் ஒரு சினிமா உலகத்துக்கு நுழைஞ்சது. அவர் சினிமாவில் சதிலீலாவை ஆரம்பிக்கவே 1952 15 வருட காலத்துக்கு பின்னால் தான் சினிமாலேயே ஒரு கால் வைக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 57 58 வந்ததுக்கப்புறம் அவர் ஆட்சி வைக்கும் போது 1972. இத்தனை வருட காலம் ஒரு கட்சியில் இருந்து போராடி
ஒவ்வொரு பதவியிலும் இருந்து அந்த பதவியில் பூரா தன்னை தக்க வச்சு தொண்டர்கள் தர வசீகரமான ஒரு முகபாவத்தோட எந்த கெட்ட வழக்கமும் இல்லை. இது முக்கியமான பாயிண்ட். அவர்கிட்ட வந்து எந்த மாது எந்த ஒரு கெட்ட வழக்கம் இல்லாத தனி மனிதனாக தன்னை உருவெடுத்து பெண்கள் மத்தியில் அளப்பரிய ஒரு பெரிய நன்மதிப்பை பெற்றவர் வந்தார். நான்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எம்ஜிஆர் வராரா 3 நாள் காத்திருப்போம். இன்னைக்கு 3 மணி நேரம் விஜய் லேட்டாக வந்தாலே 300 பேர் செத்து போயிடுறாங்க. அந்த 3 நாள் எம்ஜிஆர் லேட்டாக வந்தாலும் ஒருத்தர் இறந்துருக்காங்களா? கிடையாது. ஒரு ஒழுக்கமான தொண்டர்களை வச்சுருந்தார். எம்ஜிஆரை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி தினம் வேலை பார்த்தார். அப்படி நினச்சி வரக்கூடிய விஜய் வாரத்துக்கு 1 நாள் தான் வர்றாரு. அந்த 1 நாளும் எழுதி கொடுத்து தான் படிக்கிறாரு. இவர் சட்டசபையில் போய் உட்கார்ந்தாலும் எப்படி விவாதம் பண்ணுவான்னு எதிர்பார்க்க முடியாது. 1 to 1 யார்ட்டையா நேரடியாக கொடுக்குறாரா? ஒரு இடத்துல பேட்டி கொடுத்ததில்லை. தன்னை பற்றி விளம்பரப்படுத்திக்கிறவே இல்லை. இன்னைக்கு யாராவது கட்சியிலேருந்து வந்து சேர்ந்தாங்கன்னா மாலையை போட்டு சேர்த்துக்கிறாரு. அவங்கள நம்பி ஒரு குதிரை பாயிறாரு. ஆனால் இவர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படிக்கும்போது அதிலே எத்தனையோ தவறுகள் வருது அவருக்கே தெரியுது. ஸோ எப்பயுமே இன்னைக்கு தமிழகத்து கல்வி எப்படி இருக்கோ, தமிழகத்தில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி தான் இருக்குது விஜயோட அரசியல் பிரவேசம். இன்னைக்கு கூப்பிட்டு ஒரு மாணவனை தனியாக சிந்திச்சு பேச சொன்னீங்கன்னா பேசிக்க தெரியாது. ஆனால் தமிழில் அவன் அடிப்படையிலேருந்து தாய்மொழியில் படித்து வந்தான்னா அவனே யோசிச்சு அவனே வந்து அவன் பெரிய ஆளாக வருவான். ஆனால் அப்படி இன்னைக்கு எந்த மாணவனும் இல்லை. அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள்லாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க. இதே சூழல் தான் விஜய்க்கு. விஜயை பொறுத்தவரை எழுதி கொடுக்குறாங்க, படிக்கிறாரு. படிக்கிறதுக்கு மேலே மக்கள்கிட்ட கையசிக்கிறார். இவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்னங்கிறது இனிமேல் ஒரு கட்சி ரீதியாக அறிவிக்க விட்டு தான் தெரியும். எல்லா இளைஞர்களுக்கும் மோட்டார் சைக்கிள் கொடுத்துறேன்றாரு. ஒரு மோட்டார் சைக்கிளோட விலை என்ன, அது கொடுக்க முடியுமா? தமிழக அரசுடைய நிதி நிலை என்ன, இந்த நிதிநிலை அவர் ஆட்சிக்கு வந்தால் எந்த அளவுக்கு டெவலப் பண்ண போகிறாரு, இதெல்லாம் அவர் தெளிஞ்சு பேசினார்னா தெளிவாக இருக்கும். இலவசங்கள் கொடுக்குறேன்னு சொன்னாலே அந்த கட்சி ஏறக்குறைய மக்களுக்கு நன்மையை செய்ய நிறைய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம்.